ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கோல்டு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கோல்டு ஷாப்பிங் வீடியோ. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து எப்படி நீங்கள் இவ்வளோ கோல்டு சேர்த்துருக்கீங்க, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி சேவ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ வந்து இது எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கோல்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் வந்து நான் இது எக்ஸ்சேஞ்ச் தான் இது. ஸோ நம்ம புதுசாக காசு கொடுத்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கொடுத்து வாங்கலை. இப்போ வைக்கிற கோல்டு விலைக்கு நம்ம எப்படி வாங்குறதா இருக்குது. ஸோ கொஞ்சம் நான் பேசுகிறதுல வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணி பேசினா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அதை புதுசு இல்லைங்களா, அதனால கொஞ்சம் வந்து அப்படி இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து வாங்கினது சரவணா எல்லைட்டில் தான் வாங்கினேன். இது ஏன் நான் இந்த ஜிஆர்டி பாக்ஸ் வச்சுருக்கேன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து அப்படியே வந்து என்ன வாங்கணும், என்ன பண்ணோம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா வந்து காமிக்கிறேன். இது ஒரு அர்ஜென்ட்டான ஷாப்பிங் மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அதனால் உடனே வந்து போய் சுட போய் வாங்கிட்டு வந்தது இது. அது என்னென்னா, என்னோடய தாலி செயின் டெய்லியும் போட்டுக்கிற தாலி செயின் வந்து கொஞ்சம் வந்து பிஞ்சிருச்சு. ஸோ அது வாங்கி ஒரு 2.5 மாதம் தான், 2.5 வருஷம் தான் ஆகுது. அது வந்து பிஞ்சிருச்சு. அது ஒரு 2 சவரன் தாலி செயின். அதனால் வந்து சரி டெய்லியும் போட்டுக்கிறதாச்சுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது என்னோடய தாலி வந்து பார்த்திங்கன்னா இது மலையாளியோட இது. ஸோ யாரா கன்ஃபியூஸ் ஆக போகிறீங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மலையாளி. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த இது வந்து போட்டிருக்கோம் நாங்கள். இதுதான் வந்து அந்த வாங்கின செயின். இது ஏதோ சுந்தரி பாக்ஸ் செயின் அப்படின்னு சொல்லிட்டு டைப் சொன்னாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அருந்தே போகாது, நீங்களாக மாத்திர வைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் முன்னாடி இருந்ததும் சேம் இதே மாதிரி தான். நான் ஒரு கோல்டு சேவிங்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் நான் காமிச்சிருக்கேன். ஆனால் அது பாப்பா பிச்சு வந்து கையை பிடிச்சி இழுத்து வந்து அறுந்துருச்சு அது. ஸோ அதனால் சரி இதே மாற்றிட்டு, ஏன்னா நான் டெய்லியும் வந்து எனக்கு பெரிய செயின் போடுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இது கரெக்டாக வந்து 16.1 கிராம் வந்து இருந்துச்சு இந்த செயின். சரி அதனால் வந்து இதை சரி உடனே மாற்றிடுவோம், பெரிய செயின் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ஒரு ரீசனுக்காக நான் பெரிய செயின் வந்து நான் போடலை. ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் முத்தாக இருக்குது. அப்புறமா வெளியே எங்கன்னா போனால் சேஃப்டி இல்லை அப்படின்றதுனால. ஸோ இதுதான் வந்து அந்த பெரிய செயின். இது எதனா வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷனு வீட்டில் அந்த மாதிரி அப்படின்னா வந்து நான் இதை வந்து போட்டுப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் மாத்திர எதுவும் வந்து இல்லை. சரி இது அப்படியே இருக்கட்டும், இது எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் வீட்டில் வாங்கி கொடுத்தது. ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு 5லேருந்து 6 சவரன் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக வந்து என்ன சவரன்ஸ்ன்னு வந்து தெரியல. ஸோ இதனோட வேஸ்டேஜ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட வேஸ்டேஜே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லாமல் 20,000 ரூபாய் கிட்ட வந்து கட்டணும் வேஸ்டேஜு. அப்புறமா ஜிஎஸ்டியோடு சேர்த்து. ஸோ ஜிஎஸ்டி வந்து 3% உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட வெயிட் வந்து 16.150 கிராமு இதோட நெட் வெயிட்டு. ஸோ வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 8% வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த இதோட காசு வந்து பார்த்திங்கன்னா 1.2 அந்த கிராமோட காஸ்ட்டு. ஸோ அன்றைக்கி வந்து கோல்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 11,450 ரூபா தான். மொத்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் வேஸ்டேஜு 1,99,710 ரூபா வந்து வந்துருந்துச்சு. அதில் நாங்கள் டிஸ்கவுண்ட் கேட்டோம், எங்களுக்கு வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அவங்க ஏதோ சம்திங் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 1000 ரூபா பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த டிஸ்கவுண்ட்டு போக வந்து 1,98,700 ரூபா சம்திங்கு. அது கூட வந்து 3% ஜிஎஸ்டி. அப்புறம் அந்த ஓல்டு கோல்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பிஞ்சு விட்ட செயின் அதை வந்து மாற்றினது. அதனோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,83,000 சொச்சம் வந்து வந்துச்சு. ஸோ அது போக மிச்சம் வந்து இந்த 21,245 ரூபா வந்து கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை கட்டிட்டு நம்ம வந்து அந்த செயின் வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதுதான் வந்து அன்றைக்கி வந்து பண்ண கோல்டு ஷாப்பிங். அதுக்கப்புறமா வந்து ஒரு கோல்டு சிட்டு வந்து ஆரம்பித்தோம் சரவணா எல்லைட்டில் எல்லாருக்குமே தெரியும் எப்படி வந்து கோல்டு சிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து சொல்லிடுறேன். இதில் எப்படின்னா நீங்கள் வந்து 2,000 ரூபா மினிமம் கட்டணும். 6 மாதம் சீட்டு. ஆனால் நீங்கள் 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக கட்டணுன்றது இல்லை. நீங்கள் 1 மாதம் கட்டிட்டு கூட நீங்கள் உடனே போய் எடுத்துக்கலாம். இதில் என்ன வந்து எதுவும்னா, நீங்கள் கட்டுற கோல்டு வந்து உங்களுக்கு வந்து கிராம்ஸாக வந்து சேவ் ஆகும், அது ஒன்று. ஆனால் நீங்கள்
கோல்டு எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்களே தான் வந்து வேஸ்டேஜ் எல்லாம் கட்டிக்கணும். ஆனால் என்ன ஒன்று, நீங்கள் 30 நாள் வேணால் கூட 30 பேமெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் 2000 பெர் மந்த்து, நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வந்து 2 lakhs வரைக்கும் கூட பே பண்ணிக்கலாம் போல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது. ஸோ எனக்கு வந்து இப்போ நான் வந்து 21,000 ரூபாய் கட்டியிருக்கேன். இது வந்து பாப்பாவுக்கு வந்து காது குத்துனத்துக்கு வந்து மொய் பணம். ஸோ இதை வந்து நான் பேஸ் பண்ணக்கூடாது, அது அவங்களுக்கே வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த மாதிரி கட்டியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் மந்த்லி என்னால் முடிஞ்சது வந்து நான் வந்து கட்டுவேன். ஸோ இப்போ எல்லோரும் வந்து சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, எப்படி வந்து நீங்கள் இந்த கோல்டெல்லாம் வந்து சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோஸில் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் தான். ஸோ சேவிங்ஸ் எப்படி பண்ண முடியும்னா, நம்ம சிக்கனமாக இருந்தால் தான் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து என்னெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து நான் சேவ் பண்ணிட்டுருக்கேன். இன்ஸ்ட்ருமெண்ட்னால் ஒன்றும் இல்லை, என்ன மாதிரி டைப் ஆஃப் சேவிங்ஸ் தான். ஸோ ஆர்டியில் வந்து நான் கண்டிப்பாக சேவ் பண்ணுவேன், கோல்டில் சேவ் பண்ணுவேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம், அதுக்கப்புறமா பிபிஎஃப் போட்டிருக்கோம். ஸோ இன்னும் கூட ஒரு சில பிளான்ஸ்லாம் இருக்குது சேவிங்ஸில், என்ன பண்ணுறதுன்றது. ஸோ அதெல்லாம் நான் வந்து ஒவ்வொன்றா போடும்போது உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஆர்டி, கோல்டு இது எல்லாமே வந்து நான் வந்து இப்போ ப்ரிசைஸாக நான் எவ்வளோ வந்து சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ உடனே வந்து என்னால் வந்து போட முடியாது, ஏன்னா வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் அண்ட் ரொம்ப பெரிய வீடியோ ஆகிடும். அண்ட் நிறைய பேர் வந்து ஒரு சிலர் வந்து யோசிக்கிறாங்க, இப்போ வந்து கோல்டு ரேட் ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஸோ எல்லாருமே வந்து கம்மியாக இருக்கும்போது வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம வந்து ஒரு ரீசனாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து 80,000 90,000 விற்கிது. 64 ரூபாய் கோல்டு ஒரு சவரன் விற்ற காலம்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம அதையெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஸோ எவ்வளோ இது வச்சாலும் நம்மளால் எவ்வளோ வாங்க முடியுமோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கணும். ஸோ வந்து ஃபிசிக்கல் கோல்டு கண்டிப்பாக வந்து வேணும். ஸோ இப்போ நிறைய பேர் 100 சவரன் 200 சவரன்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக தெரியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எந்த மாதிரி கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கொஞ்சம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் கோல்டு வந்து சேவ் பண்ணணும். அது வந்து நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி வந்து எது பண்ணால் நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள் லைஃப் ஸ்டைல், ஹெல்தி லைஃப் ஸ்டைல், இது ரொம்ப வந்து முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் தான் எழுதியிருக்கணும். ஸோ அது வந்து அது வந்து நம்ம கடைப்பிடிச்சாவே வந்து சிம்பிள் லைஃப் ஸ்டைல் வந்துடும். அப்புறமா சிக்கனமாக இருக்கிறது. ஸோ இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சிம்பிள் லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக சிக்கனம் வந்துடும். என்னென்னா ஆப்வியஸ்லி வந்து நீங்கள் தேவையில்லாமல் வந்து வான்ஸ் வந்து போக மாட்டீங்க. வான்ஸ்னால் என்னென்னா, நம்ம தேவையில்லாமல் ஆசைப்படுறது, அத்தியாவசியம், அப்புறமா வந்து நம்ம ஆடம்பரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான், இது ரெண்டும் வந்து ஃபாலோ பண்ணாவே கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ் வந்து அப்படியே சும்மா சூப்பராக ஜம்முன்னு வந்து பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் சிம்பிள் லைஃப் நீங்கள் லீட் பண்ணும்போது நீங்கள் தேவையில்லாமல் ட்ரெஸ் வாங்க மாட்டீங்க, அதுக்கப்புறமா மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எதுவும் பண்ண மாட்டீங்க. ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நீங்கள் வாழணும்னு நினைக்கும் போது ஹோட்டலில் சாப்பிட மாட்டீங்க, கண்டதையும் வாங்கி வந்து சாப்பிட மாட்டீங்க, கண்ட டைமுக்கு சாப்பிட மாட்டீங்க. ஸோ இது பண்ணாவே நமக்கு வந்து நிறைய வந்து சேவிங்ஸ் வந்து ஆகும். ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல விரும்புகிறது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாதீங்க. நான் சும்மா ஒரு 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 இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ 10,000 ரூபாய் வந்து ஒரு ஆர்டியில் போடுங்க, அப்புறமா வந்து கோல்டு வந்து ஒரு 10,000 ரூபாய் வந்து போடுங்க. இந்த ஆர்டி எப்படி பிரித்து போடணும் இப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது மொத்தமாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 35,000 வருது. பட் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் என்னோடய சேலரியே 35,000 தான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ நமக்கு 35,000 சேலரின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு 3 லட்சம் ரூபாய் சேலரியும் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிம்பிள் லைஃப் ஸ்டைல், ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னு வரும்போது ஃபுட்டில் மட்டும் தயவு செஞ்சு காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஃபுட்டுங்கிறது வந்து எப்படின்னா, நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றது தான் ஃபுட்டு. இப்போ நம்ம நிறைய வந்து டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க நல்லா ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க, நல்லா டெய்லியும் காய்கறிகள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு குட் ஹெல்த் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களோட குட் ஹெல்த் நம்மளுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வராது. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கொட்ட தேவையில்லை. உங்கள் மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறமா சேவிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்புறம் வந்து நோ அன்னெசரி ஷாப்பிங்ஸு. ஸோ இந்த கார்ட்டில் போட்டு சேவ் பண்ணி வச்சு சும்மா ஷாப்பிங் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இது பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் மேலே
வேறு ஒருத்தருக்காக வாழாதீங்க. ஸோ நமக்காக வாழ்ந்தோன்னா கண்டிப்பாக எல்லாமே வந்து நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு வந்து ஹவுசிங் லோன்ஸ் எல்லாமும் இருக்குது. ஒன்றும் இல்லை, எனக்கு 2 ஹவுசிங் லோன் இருக்குது. ஸோ ஒன்று வந்து எங்கள் அம்மா வீட்டோட லோனு, இன்னொன்று வந்து என்னோடய மாமியார் வீட்டோட லோனு. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம வந்து கட்டிகிட்ருக்கோம். ஸோ அதையெல்லாமும் கட்டிட்டு தான் வந்து நம்ம இந்த எல்லாமே வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே எப்படிங்கிறது நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒன்றுன்னா அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து கோல்டு சீட் வந்து நான் வந்து சரவணாஸ் எலைட்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் வந்து 1 இயர் சொல்லலாம், 1 இயர் 1.5 இயர்ஸ்க்கு மேலே நான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு நடுவில் ப்ரெக்னென்சி வந்ததுனால வந்து அந்த ஹாஸ்பிட்டல் செலவு, அப்புறம் ப்ரெக்னென்சினாவே நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வைப்போம் இல்லைங்களா. ஸோ அதுக்காகலாம் எனக்கு வந்து நிறைய செலவாயிடுச்சு. ஸோ அதனால் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து இனிமேல் வந்து கண்டிப்பாக, ஏன்னா நான் வந்து பொம்பளை பிள்ளை வேறு வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக கோல்டு வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கூட வந்து எனக்கு நிறைய சிட்டு வந்து எப்படியெல்லாம் போடலாம், எங்கெல்லாம் போடலாம் அப்படின்னு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நான் உங்களுக்கு ஒன்றுன்னா வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். நம்ம வந்து எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வந்து வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும், உங்களுக்கு எதனா queries இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று மெயினான விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சேவிங்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதை வந்து நான் பார்க்குறவங்களும் வந்து அதை பார்த்து பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாகவே சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.